பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா. கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இந்த அருமையான காலை வேளையிலும் தேவ சமூகத்துக்கு வந்த உங்கள் ஒவ்வொருவரையும் இயேசுவின் இணையற்ற நாமத்தினாலே அன்பின் வாழ்த்துக்கள். இந்த நாளிலும் 1 தெசலோனிக்கர் 4ஆம் அதிகாரம் வசனத்தை நான் வாசிக்கிறேன். 3ஆம் வசனம், நீங்கள் பரிசுத்தம் உள்ளவர்கள் ஆக வேண்டும் என்பதே தேவனுடைய சித்தமாயிருக்கிறது. அந்தபடியே நீங்கள் வேசி மார்க்கத்துக்கு விலக்கி, ஹல்லேலூயா, அவனவன் தன் தன் சரீர பாண்டத்தை பரிசுத்தமாயும் கனமாயும் ஆண்டு கொள்ளும்படி. ஹல்லேலூயா. பாருங்க, தேவனுடைய முதல் சித்தம் என்ன அப்படின்னு பார்க்க போனா, நீங்கள் பரிசுத்தமாக வேண்டும் என்பதே தேவ சித்தமா இருக்கிறது. சோ நீங்கள் வாலிப பிள்ளைகளாக நீங்கள் எப்படி இருக்க வேண்டும்? பரிசுத்தத்தோடு உங்கள் சரீரங்களை ஆளுகிச்சணும். அவனவன் தன் தன் சரீரத்தை சுத்தமா வச்சுக்கணும் அப்படின்னு ஆண்டவர் விரும்புகிறார். பாருங்க, 7வது வசனம் அதிலே சொல்லுகிறது. 1 தெசலோனிக்கர் 4:7 வாசிக்கிறேன். தேவன் நம்மை அசுத்தத்திற்கல்ல பரிசுத்தத்திற்கே அழைத்திருக்கிறார். ஆகையால் அசட்டை பண்ணுகிறவன் மனுஷரை அல்ல, பரிசுத்த ஆவியை நமக்கு தந்தர்ல தேவனையே அசட்டை பண்ணுகிறான். உங்கள் சரீரங்கள் அசட்டை பண்ணாதபடிக்கு ஜாக்கிரதையாக உங்கள் சரீரத்தை பரிசுத்தத்துக்கு நேராக நீங்கள் நடத்த வேண்டும். ஏனென்றால் கர்த்தர் தம்மை குறித்து என்ன சொல்லுகிறார் என்றால், 1 பேதுரு 1ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்தை நான் வாசிக்கிறேன். 14-15 வசனங்களை நம்ம தொடர்ந்து வாசிப்போம் என்றால், அவர் 16வது வசனத்துல சொல்லுகிறார், நான் பரிசுத்தர் ஆகையால் நீங்களும் பரிசுத்தமா இருங்கள். 15வது வசனம், உங்களை அழைத்தவர் பரிசுத்தரா இருக்கிறது போல நீங்களும் பரிசுத்தம் உள்ள பிள்ளைகளா இருக்க வேண்டும். முன்னாடி நீங்க தப்பு செஞ்சீங்க. 14வது வசனம் சொல்லுது, நீங்க முன்னாடி தப்பு செஞ்ச, அறியாமையில செஞ்ச, இச்சையில இருந்த, கீழ்ப்படியாம இருந்த, அது வேற. ஆனா இப்போ இயேசு ரட்சகராக இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டதுக்கு அப்புறம் அவர் சித்தம் செய்கிற பிள்ளையா நீ காணப்பட வேண்டும். அவருடைய பிரதான சித்தமும் திட்டமும் என்னவென்றால், நீ பரிசுத்தமா இருக்க வேண்டும் என்பதே. ஹல்லேலூயா. பாருங்க, ஆண்டவர் தம்முடைய பிள்ளைகளிடத்துல அதிகமாய் விரும்பி கேட்கிறது அந்த பரிசுத்தம். இதே மாதிரி பழைய ஏற்பாட்டுல ஒரு சம்பவத்தை நாம் பார்க்கிறோம். சிம்சோனை குறித்து பார்க்கிறோம். தேவனால முன்குறிக்கப்பட்டு நசரேனாக பரிசுத்த வாழ்க்கைக்கு என்று நியாயம் விசாரிக்கிறவனாக ஆண்டவர் அந்த சிம்சோனை தெரிந்து கொண்டார். ஆனா சிம்சோனுடைய காலங்கள்ல என்ன ஆகுது அப்படின்னா, அவன் பாவத்து நிமித்தமாக, இச்சை நிமித்தமாக ஒரு பெண்ணை பார்க்கிறான், அந்த பெண்ணோட லவ் பண்றான். ஸோ அது நிமித்தமாக சில இச்சைகள் அவனுடைய வாழ்க்கையில உள்ளே வருகிறது. இதனால அந்த பெண் ஒரு காலகட்டத்தில் அவனுக்கு கிடைக்காம போகும்பொழுது அவன் நீட்டா எங்க போறான்னா, ஆண்டவரே, இந்த பெலிஸ்தர் என்னை ஏமாத்திட்டாங்க, இந்த பொண்ணை வச்சு என்னை ஏமாத்திட்டாங்கன்னு சில விஷயங்களை சொல்லிட்டு அவன் திருப்பி ஆண்டவர்கிட்ட மன்னிப்பு கேட்டு, நான் இனி அந்த பாவத்தில் போக மாட்டேன், பெலிஸ்தர் பொண்ணை நான் பார்க்க மாட்டேன்னு சொல்லியிருக்கலாம். ஆனா அவன் சிம்சோன் அப்படி போல தப்பான வழியில போயிட்டோமேன்னு சொல்லிட்டு மறுபடியும் திரும்பி ஃபீல் பண்ணாம அதுக்கும் மேல ஒரு தப்பு செய்யறான். பரிசுத்தவான், நியாயாதிபதி, தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்டவன், இஸ்ரவேல் ஜனங்களை காப்பாற்ற வேண்டும் என்று ஆண்டவர் அழைப்பு பெற்றவன். இப்போ அவன் எங்க நின்றுட்டான்னா, 16ஆம் அதிகாரம் நியாயாதிபதிகள் 1 வசனம் சொல்லுது, அவன் ஒரு வேசியின் வீட்டை கண்டு வேசியின் இடத்துல போயிட்டான். ஹல்லேலூயா. பாருங்க, பரிசுத்தவான் இருக்க வேண்டிய இடம் எங்கன்னா தேவனுடைய ஆலயமா இருக்கணும். பரிசுத்தவான் எங்க இருக்க வேண்டும் அப்படின்னா, பரிசுத்தமா இருக்கிற இடங்களில இருக்க வேண்டும். அசுத்தமா இருக்கிற விபச்சார வீட்டுல போய் அவன் தங்கினபடினால அவனுடைய மேன்மை இழந்து, அவனுடைய ஆசீர்வாதம் இழந்து, கடைசியில அவனுடைய பரிதாபமான ஒரு நிலைமை பாருங்க. பெலிஸ்தர் அவன் என்னவா ஆகுறானா, பெலிஸ்தர் அவனை பிடிக்கிறார்கள், அந்த சிறைச்சாலையின் கம்பியினால அவனை கட்டுகிறார்கள், நீட்டா 2 கையில கட்டிட்டு மாவரைக்க விடுறாங்க, அவனை மொட்டை அடிக்கிறாங்க, கண்ணு 2த்தையும் குருடாக்குறாங்க. ஆமேன். சோ ஆவிக்குரிய கண்கள் போய் அதுவரைக்கும் பரிசுத்தரை கண்டு கொண்டிருந்த அந்த கண்கள் இப்பொழுது கண் பிடுங்கப்பட்டவனாக மாறுகிறான். பாருங்க, ஒரு சின்ன இச்சை, சின்ன பாவம், ஒரு சின்ன லவ், அவன் நினைச்சது ஒரு விஷயம்தான், அதுக்கு தேவ சித்தத்துக்கு மாறாய் அவன் செய்ய ஆரம்பிக்கும் போது சில உணர்வுகளை ஆண்டவர் கொடுப்பார். நீ இப்பயாவது திரும்பி வந்துரு, நீ திருப்பி தப்பு செய்யாத. நம்ம ஒரு வேளை தப்பு செஞ்சுட்டோம்னால ஆண்டவர் மன்னிச்சிருவார். மன்னிப்பு கேட்கும் போது நம்ம திருப்பி மேற்கொண்டு அந்த பாவத்தை நம்ம அதிகமா செய்யக்கூடாது. சிம்சோன் அப்படிதான் செஞ்சான், தப்பு செஞ்சான், மறுபடியும் வரல, ஆண்டவர் கிட்ட வராம மறுபடியும் போய் ஒரு வேசி இடத்துல போனான். அந்த தவறு நம்ம யாரும் செய்யக்கூடாது. அதுக்குதான் தெசலோனிக்கர்ல ரொம்ப தெளிவாய் ஆண்டவர் சொல்லிட்டாரு, சரீரத்தை பரிசுத்தமா நடத்துங்க, அவனவனுடைய சரீரத்தை பரிசுத்தமா ஹேண்டில் பண்ணுங்க, அதை யாரும் அசட்டை பண்ணக்கூடாது. இந்த பொண்ணு தானே கூப்பிட்டா ஈஸியா நம்ம பின்னாடி வந்துரும், இந்த பையன் தானே கூப்பிட்டா ஈஸியா வந்துருவான், தண்ணி அடிக்கிறதுக்காக இருக்கட்டும், சிகரெட் பிடிக்கிறதுக்காக எதுனாலும் வந்துருவான், சினிமாக்குனாலும் வந்துருவான், இந்த பொண்ணு தானே எங்க கூப்பிட்டாலும் பார்க் பீச்சுன்னு வந்துரும் சொல்லிட்டு நம்மளை குறித்து தவறுதலான இச்சையான ஒரு விஷயத்துல நம்மளை கூப்பிட்டாங்கன்னா, வாலிப பிள்ளைகளே, நீங்கள் ஜாக்கிரதை உள்ளவர்களாக இருக்க வேண்டும். உனக்கென்று ஒரு அழைப்பு இருக்கிறது, உனக்கென்று ஒரு ஸ்தானம் இருக்கிறது, உனக்கென்று ஒரு ஸ்பெஷல் ஆண்டவர் ஒரு பிளேஸ் வச்சிருக்கிறாரு. அப்படி இருக்கும்பொழுது உன் சரீரத்தை பத்திரமா பார்த்துக்கோ, உன் மனசை பத்திரமா வச்சுக்கோ. ஆண்டவர் பரிசுத்தர் ஆகையால அவர் அழைப்பின்படியே நீயும் பரிசுத்த
பரிசுத்தமாய் வாழ வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார். ஆமென். இப்போதும் உங்களுக்காக நான் ஜெபிக்கிறேன். அன்பு ரட்சகா, பரிசுத்தத்தோடு தன் சரீரத்தை உம்மை போல காத்துக்கொள்ள கிருபத்தாங்க. சிம்சோனை போல அசுத்தத்துல ஆண்டவரே தன்னுடைய அழைப்பை இழந்து ஆண்டவரே எல்லா ஆசீர்வாதத்தையும் இழந்தவனாக காணப்படாதபடிக்கு பரிசுத்தமாக்கி ஆசீர்வதித்து என் பிள்ளைகளை வழிநடத்தும். ஆவிக்குரிய வாழ்க்கை ஸ்திரப்படுத்தும். தேவையற்ற காரியங்கள், குழப்பங்களை இயேசு நாமத்தில் சபித்து கட்டுகிறேன். நல்லா ஜெபிக்கட்டும், உபவாசிக்கட்டும், தொடர்ந்து நம்முடைய சமூகத்தில் இருக்கட்டும். இயேசுவின் நேற்று நாமத்தில் ஜெபித்து ஒப்பு கொடுக்கிறேன் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமேன். ஆமேன். பிரைஸ் தி லார்ட்.